போட்டோம் 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 தம்பி தம்பி குறிப்பாக இந்த நம்பிக்கை நீங்க அதிகம் தேவைப்படுகிறதாக நம்பிக்கை தமிழ் சொன்னால் நம்பிக்கை உழைக்கக்கூடிய போராட்டம் யார் நம்பிக்கை யார் அதனுடைய செயல்பாடு அது இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இல்லாம இந்த பீடு அந்த பீடுலாம் இல்லாம எல்லா ஆளுமையும் தேசிய தலைவர் எல்லா பெரிய ஆளுமையும் சட்டமன்றம் எனக்கு கூட சட்டமன்றம் இது இங்க பேசியவர்கள் சொன்னது போல ஊடகம் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தை எப்படி கொண்டு போகும். நீங்க சோசியல் மீடியா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா யதார்த்த தன்மை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி எதுக்கு நம்ம சிரிக்கிறோம் எதுக்கு நம்ம அழுகிறோம் அது அவங்களுடைய கற்பனை தன்மைக்கு அதன் மூலமாக மனிதனுடைய இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. என்ன எண்ணத்தை சொல்றாரு அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னா களத்துல நாங்க எப்படி உழைக்கிறோம் அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிநிதி. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனல் நான் மலேசியா நாட்டுக்கு அரசு பள்ளி மாணவர் சொல்கிறேன். நான் கல்வி அவங்க கேட்டாங்க ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்காக டைம் கொடுங்க, மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும். உடனடியாக அப்ப வந்து ஷாகில் சொன்னாங்க இது இங்கே மட்டும் தொடர்ந்து பல நாடுகளில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு நல்ல விஷயம் சீக்கிரம் பண்ணணும்னா அதுக்கு அதுக்கான ஒரு நாளாக தொடர்ந்து இங்கே பேசிய நம்ம உள்ளதை உள்ளபடி சொன்னாங்க. மற்றபடி மக்கள் அதை அவங்க எனக்கு அசஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பல விஷயங்கள் பேசும்போது அரசியல் ரீதியாக பேசும்போது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ரசல் பெட்ரான் ஊடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முட்டாள்கள் வந்து தன் வசப்பட்டிடும் தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைங்க. அப்படி இருந்து விடாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அவர்கள் யாராக இருந்தால் எல்லாருமே சரியான பாதையில் போறாங்க. அவர்கள் சில நேரத்தில் எங்க ஆங்கில நாங்கள் செய்வது சரியாக இருக்கும், அதை பல நேரத்தில் நீங்க எல்லாரும் எப்போது தவறான பாதை இருக்கு நீங்க மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்போது அதை திருத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நான் அப்படி செய்யும்போது அதுக்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்க வந்து நிற்குதுன்னா 5 வருஷம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு வரும்போது அங்க நிற்குது. அன்றைக்கும் நாங்கள் நம்பிக்கையை நாங்கள் பிடிக்கிறோமா அப்படிங்கிறத யாரை கையை என் பக்கம் வரணும்னு சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அந்த நம்பிக்கையை தரக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம். அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வணங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அதே தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமையோடு சேர்த்து நானும் நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு இந்த ஒரு உதவியாக செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைக்கும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு தமிழனாக அங்கே மட்டும் நீங்க போட்டு வச்சுன்னா பத்தாது, இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும். அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி என்னுடைய தலைவர்கள் உறவுகள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்கிற இந்த அரங்கிற்கு என்னுடைய வணக்கமும் ஊடகம் என்பது சமூகத்தின் கண்ணாடி. தெரியும் இன்னைக்கு ஊடகங்கள் பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து ஒரு முதலாளிகளுடைய இல்லைன்னா
அரசியல் தலைமைகளினுடைய பிடிப்பு. அதனால சார்பு செய்தியவே மக்களுக்கு கொண்டு போகிற இயல்பு நிலை. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கை என்பவர்கள் இந்த நம்பிக்கை என்பது ஒரு வார்த்தை இல்லை, பல்வேறு மாற்றங்களை ஒரு சொல்றது. அதில மனிதன் காடுகளில் வாழும்போது இலைகளை ஆடையாக தெரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலந்தியை பார்க்கிறான். அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான். அவனுடைய நம்பிக்கை. விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது ஏன் இதுபோல நாமும் பறக்கக்கூடாது, பறக்க முடியாது என்று ஆழ்வார் வைக்கும் வில்வர் வைக்கும் நினைக்கிறான். அது அவனுடைய நம்பிக்கை. பறக்க முடியும் நினைக்கிறான். தொலை தூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று பிரகாம்பன் நினைக்கிறார். அவனுடைய படைப்பன், அவனுடைய நம்பிக்கை. இது மாதிரி எல்லோரும் நம்புறோம். இந்த நம்பிக்கை உண்மையிலே உண்மை நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புறேன். அது என்னுடைய நம்பிக்கை. எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்க்கும் வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, நம்பிக்கை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் குருவுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், தட்டி கொடுக்கிறது. அதுதான் நம்ம செய்யறதில்லை. எல்லாம் தண்ணி விடுறதுலாம் தட்டி கொடுக்கறதில்லை. இல்லை, இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க, இது மலேசியா, இந்தியா, பல நாடுகளில் கிளை பரப்புது. கிளை பரப்பக்கூடாது, வேர் பரப்பணும். அதுதான் முக்கியம். வேர் பரப்புனா கிளை பரப்பணும். அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்கிறேன். பெருமாள் சரவணன் அவர்கள் பேசினா நம்ம பார்க்கிறோம். மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயக்குது, இணையதள ஊடகம் இயக்குதுன்னு சொன்னாங்க. நானும் இதை விளம்பரமாக்கிறேன். இங்கே இருக்கிற ராகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு. அதுபோல இந்த நிகழ்வுக்கு வரணும்னா எந்த மறுப்பும் இல்லை. அதுக்கு மேல எல்லாருக்கும் மேல அண்ணன் வந்து நீங்க வாங்கினாங்க பேச்சே கிடையாது. அது இவ்வளவு பேர் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வுல பங்கேற்ற உண்மையும் மகிழ்வு. அதுல இருக்குது எடுத்த உடனே எங்களுடைய நோக்கம் உண்மையின் நேர்மையாக நல்ல செய்திகளை, கதை, இலக்கியம், அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள், படைப்புகள், கவிதைகள், ஆக்கப்பூர்வமான செய்திகளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அதை செய்தாலே அதை செய்வதற்குத்தான் இந்த ஊடகங்கள் இல்லை. அதை செய்யும் என்பது நம்பிக்கை. அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இப்ப தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மை நேர்மையாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை. காரணம் என்னுடைய சாவு மேல நான் செஞ்சிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நாம் எல்லோருடைய நம்பிக்கையை பெற வேண்டும். உலகத்துக்கு பறை வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என்று உள்ளந்தோர்ந்து வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. செய்தி நோக்கி அனைவரும் நம்பிக்கையை பெறுகிறது. என்னடா ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் பேட்டரியில நிறுவனர் நண்பர்கள் குறிப்பாளர்கள் அறிவுரை வழங்கி ஸ்பெஷல் அட்வைசராக சகோதரர் சாகுபவர் இவரையும் ராமச்சந்திரத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எனக்கும் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், தீமான் அவர்கள், சரவணன் அவர்கள், பேசுகின்ற தலைவர்கள் அனைவருக்கும் ஊடக, பத்திரிகை, புகைப்பட, செல்போன் அனைவருக்கும் அன்புள்ள மாலை வணக்கத்தை செல்போன் பிரிவு சொல்லிவிட்டால் இந்த செய்தி, பேசுகின்ற செய்தி வேகமாக சென்றடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த செல்போன் பிரிவுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவிக்கும். நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்க சொன்னால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை.
என் பெரியப்பா ஹரிசனார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை போகும் போது இந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிகையாக தான் தினத்தந்தி உருவாகியது என்பது காரணம். என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அது என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குடும்பத்தை சார்ந்த என்னை இந்த விழாவிற்கு அன்பு சகோதரர் சாகர் அளித்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதையும் தாண்டி சாகர் இனிய உறவுக்காரன் அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி கற்ற காலத்தினாலும் பிஎஸ்சி கணிதம் படித்த காலத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும்போது நீங்கள் அந்த தொழிலை அதை செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆக நான் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகை தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன். ஆக பத்திரிகையோட சம்பந்தம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரைட்டிங் கால் வந்து புக் பண்ணணும். உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது. அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக. அந்த பணியும் நான் செய்திருக்கேன். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு பேசிய பலரும் சீமானாக இருக்கட்டும், அமைச்சர் அவர்களும் இருக்கட்டும், அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும். இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகை இருக்க வேண்டும், ஊடகம் இருக்க வேண்டும், தொலைக்காட்சி இருக்க வேண்டும். இந்த சீமான் பேசும் போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள். செய்தியாளர்கள் இன்னும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமானவர்களே, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லணும், நியூஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஹாஸ் டு பி நியூஸ். அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது அது திரும்பி எங்கோ சென்றுகிட்டு இருக்கிற காலத்தில் நாம் பயணித்துக் மறந்துவிடுகிறார். The whatever you see in your mobile phones or in the channels, shorts, பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மைதானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதே முக்கியமாக இருக்கு. காலையில பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள், ஆனா 500 கோடி வீடை நீங்க விட்டுட்டு ஒரு வாழை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே, எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன், கூட தெரிஞ்சேனே அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறா, 10 கோடி வீடு கட்டி 4 கோடி பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியா எந்த வேலையும் ரிட்டையர் ஆயிருப்பேன். ஆக இதை இங்குள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனா வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது, ஓஹோ இவரும் ஆளுநர் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார்கள் நினைத்து விடுவார். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவரும் இருக்கிறார்கள், நம்பாதவரும் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்கள். You should be educated, you should be knowledgeable. நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ, பத்திரிகை செய்தியை வெளியிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடத்தையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நான் சீமான பாக்ஸ் இங்கு நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சியும் இல்லாமல் நம்ம பொதுவாக பேசும்போது சீமான் கேட்பாரு, நான் பார்ப்பேன், கோமா கேட்பாங்க, நீங்க அந்த செய்தி பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. நமக்கு அது கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா, இல்லை எங்களிடம் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார்கள் புரிவதற்காக அந்த கேள்வி எழுதணும். அது கோபமாக கடுத்து சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது அது தண்ணி கோபம். நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட கிடைக்கும் போது, அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்கு. அதெல்லாம் உண்மையான நம்பிக்கை. எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக 27 ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமே இந்த டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உருவாக இருக்கிறது. இப்போது சிங்கப்பூர், சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்தியா, துபாய் சென்றிருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொன்னது போல
வேறாக பல நாட்களுக்கு செல்ல வேண்டும். உங்கள் தமிழ் சமுதாயத்தில் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம். நல்ல அட்வைசர் அவர்கள் உன்னிப்பாக அனைவரும் பேசி எப்ப இந்த நம்பிக்கையை நாம் தமிழகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து, தேர்தல் களத்திலே பல செய்திகள் இருக்கும், உண்மைகளும் இருக்கும், பொய்களும் இருக்கும், எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நான் பேசும்போது தெரியும். இந்த குடும்பத்தை நான் பழகிருக்கேன். எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியை நான் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள். பல ஊடகங்கள் இருக்கீங்க, எல்லாரும் நல்ல செய்திகள் எல்லாம் போடுறீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்றீங்க. எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையாக பத்திரிகையாளராக நான்காவது தூணாக கிடைக்க முடியும் என்று சொல்லி, இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பலரிடம் நம்பிக்கை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை உங்கள் பத்திரிகை ஊடகங்கள், இந்த ஊடகம் மட்டுமல்ல, நீங்க சரியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி இது வருகின்ற அனைவருக்கும் தாகூர் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you so much.